ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா நெல் பொரி, அவல் பொரிங்க. நாளைக்கு வந்து கார்த்திகை தீபத்தினால இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல். அதனால வந்து நெல் பொரி, அவல் பொரி ரெண்டும் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுது அப்படின்னு. அண்ணாமலையார் வந்து ஜோதி ஸ்வரூபமாக மலை மேலே நாளைக்கு ஜோதியாக மாறி காட்சி அளித்தார். மக்களுக்கெல்லாம் காட்சி அளித்து நல்லது எல்லாருக்கும் நடந்தது. இந்த அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் முடிஞ்ச உடனே எல்லாருமே நல்லா சுபமாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் அவர் வந்து ஜோதி ஸ்வரூபமா மேலே போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாளைக்கு வந்து அவருக்கு வந்து அவல், நெல் பொரி, அவல் பொரி, அப்பம், அடுத்தது வந்து அடை, இதெல்லாம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நெல் பொரி, அவல் பொரி மட்டும் பார்ப்போம். அப்பமும் அடையும் நாளைக்கு எப்படி செய்யுது நாளைக்கு காலையிலே போட்டுருவோம் உங்களுக்கு. பாருங்க, நாளைக்கு ஈவினிங்குள்ள எல்லாமே நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த படியால வந்து 4 படி வந்து அவல் பொரி இருக்கு. இந்த படியால 4 படி அவல் பொரி இருக்குங்க. அதனால நான் வெல்லம் வந்து எப்பவுமே வெல்லம் கணக்கு பண்ணும்போது 3 படி பொரிக்கு 3க்கு 1 கணக்கு. 3 படி பொரி இருந்ததுன்னா 1 படி வெல்லம், 3க்கு 1 அப்படி கணக்கு பண்ணுங்க. இல்லை நீங்க கப்பில் போட்டுனாலும் சரி, எதுல போட்டுக்கிறீங்களோ அதால 3க்கு 1 பொரி கணக்கு. இப்ப 4 இருக்கிறதுனால 1 போட்டுட்டு திரும்பவும் ஒரு காப்படி 1.25 படி இதுல போட்டிருக்கேன். இந்த அழகுல 1.25 அழகு நான் போட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேன், 3க்கு 1. இது பாத்தீங்கன்னா 3 படி வந்து அவல் பொரி போட்டீங்கன்னா 1 படி வெல்லம், 3க்கு 1. அதுக்கு வந்து 4 படி என்கிட்ட இருக்கு. 4 படி இருக்கிறதுனால ஒரு 1/4 படி எக்ஸஸா நான் வெல்லம் போட்டிருக்கேன் இதுல. இப்ப அதுக்கு வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தேங்காய் கீரி போடுறதுனா போடலாம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் பல்லு பிரச்சனைனால தேங்காய் ரொம்ப வேண்டாம் அப்படின்வாங்க. சும்மா சாசத்துக்கு 1 2 அதை கீரி போட்டிருக்கேன் நான், அவ்வளவுதான். அதனால வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நிறையவே தேங்காய் போட்டாலும் நல்லா சூப்பரா இருக்கும். தேங்காவை நல்லா கீரி அதில் போட்டுக்கலாம். முதல்ல வந்து இந்த பொரி வந்து லைட்டா ஒரு பெரட்டு இந்த பொரியை வந்து லைட்டா, ரொம்ப கூடாது, லைட்டா அப்படி சூடு காட்டிக்கணும். ஏன்னா மழை காலம் அதனால அப்பதான் வந்து அந்த உருண்டை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்கோசரம் நல்லாவே சூடு இருக்கு. முடிச்சுட்டு காமிக்கிறோம். பாகு வைக்கிறதுக்கு 4க்கு 1.25 வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். எந்த நம்ம எடுத்துக்கிறோமோ அதே பாத்திரத்துல 1.25 வெல்லம். இந்த வெள்ளத்தை அதுல போட்டாச்சு. நல்லா குண்டு வெல்லம், பாகு வெல்லம் அப்படின்னு கடையில கேட்டு வாங்கினா நல்லாவே பாகு வரும். இப்ப இதுல வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுண்டா போதும். நல்லா பாகு வரட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா பாகு மாதிரி தலைக்கணும். பாருங்க, அப்படி தலைக்கிறது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தலைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா பாகு வந்துடும். நல்லா கொஞ்சம் இருக்கணும். அடுத்தடுத்து பண்டிகைகள்னாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்டிகைனாலே எப்பவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது பண்டிகை நாட்கள். ஏன் அப்படின்னா, இந்த பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா செய்கிறோம், புதுசான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறோம், சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட்டி கதைங்க, ஹலோ எஃப்எம்ல நான் கேட்டேன், 106.4 இந்த கதையை கேட்டேன்.
இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அந்த கதையை இப்போ சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தாராம். அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவாராம், எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. சே, இங்கே என்னடா சரியாக பைப்பில் சரியாக தண்ணி வரல, சரியான வந்து கரண்ட் முறையில் சரியாக இல்லை, டிவி சரியாக இல்லை, சேனல்ஸ் சரியாக வரல, எதை பார்த்தாலும் ஒரு குறை, ஒரு நிறைவே அவருக்கு மனசு கிடையாது. எதை பார்த்தாலும் ஒரு குறை, எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், இந்த மாதிரியே இருந்தாலும் இருந்தோடனே கிராமத்தில் உள்ள ஜனங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட பேசவே பயமாக இருந்ததுதான் எல்லாருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து பேசுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் போவாங்களாம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னடா அது தாத்தா வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி இருக்காரு, எப்போ இவர் மாறுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்களாம். சரி, வீட்டில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்க. திடீர்னு அந்த தாத்தாக்கு 80 பிறந்த நாள் வந்துடும். 80வது பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னடா அது, இந்த தாத்தாவை வந்து இவ்வளவு அமைதியாக இருக்காங்க இன்னைக்கு. இந்த தாத்தா வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கவே மாட்டாரு, இவ்வளோ அமைதியாக இருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சாங்களாம். யோசிச்சோடனே அந்த தாத்தா கிட்டே சாயங்காலமாக வந்து கேட்டாங்களாம். எல்லாரும் வந்து ஊரில் இருக்கிற பொதுமக்கள்லாம் 80 ஆச்சு அந்த தாத்தாக்கு அப்படின்ட்டு. சரி, அவரும் அமைதியாகிட்டாருன்ட்டு எல்லாரும் கொண்டாடினாங்களாம். கொண்டாடும்போது எல்லாரும் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் போது அவர் கேட்டாங்களாம், தாத்தா எப்போ நீங்கள் கோபமாகவே இருப்பீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப வந்து அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பேசி சிரிச்சு சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு. அது ஏன்பா கேட்குற, 80 வருஷமாக நான் சந்தோஷத்தை தேடி அலைஞ்சேன். சந்தோஷன்றது வெளியில் கிடையாது, நம்மக்கிட்ட தான், நம்ம மனசில் தான் இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலை நம்ம எப்பவும் சந்தோஷமாக எந்த வேலை செஞ்சாலும் சிறுசிடுக்காமல் நம்ம சந்தோஷமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையோடு செய்யும்போது நமக்கு வந்து சந்தோஷம் எப்பவும் கூடவே இருக்கும். அதனால் அதை நான் வந்து மறந்துட்டேன். 80 வருஷம் ஆச்சு, அந்த சந்தோஷம் எனக்குள்ளேயே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க. அதனால் நீங்கள் எல்லாம் சந்தோஷத்தை தேடி வெளியில் அடையாதீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் நிறைய பேர் வந்து எப்பவும் வருத்தமாகவே இருப்பாங்க, எப்பவும் சின்ன இருப்பாங்க, ஏதாவது ஒரு எப்பவும் ஒரு எரிச்சலாக இருப்பாங்க. அந்த மாதிரி நானே கூட சில சமயம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், அப்புறம் சரியாயிடும், அந்த மாதிரி மாற்றிப்பேன். இப்போ வந்து சந்தோஷம்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் தேடவே வேண்டாம். சந்தோஷம் இல்லைன்னா யாருமே நினைக்காதீங்க, எல்லாரும் எப்போவுமே சந்தோஷமாக தான் நம்ம இருப்போம். பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. பார்ப்போம் பாகு ரெடி வந்துருச்சா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பாகு நல்லா கொதிக்கணும். இந்த ஹலோ எஃப்எம்ல இந்த கதையை நான் கேட்டது வந்து ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்தது இந்த கதை. அதனால் அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கும் இது மாதிரி நிறைய கதைகள் கேட்டது சொன்னது அது மாதிரி இருந்தால், மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியது இருந்தால் நம்ம சேனலில் நம்ம பகிர்ந்துக்கலாம். அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், பாகு வந்துருக்கு. இந்த பாகுலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டைம் வந்து செய்யும்போது காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் இந்த பாகை விட்டு பார்க்கணுங்க. விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அது பாகு வந்து தான் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இது பண்ணும்போது நல்லா உருட்டை வரணும். நல்லா உருட்டை வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருட்டை வந்து நம்ம தாம்பால் தடுக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த சவுண்டு வரல, இன்னும் கொஞ்சம் இருக்கணும், ஒரு 2 minutes.
நல்லா கெட்டியாக உருட்டு உருட்டினோடனே டக்குன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் இதுக்கு வந்து பாகு பதம். இந்த பதம் வரும்போது நம்ம எடுத்து அந்த இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணும். கையில் காலில் கொட்டிக்காமல் பார்த்து பொறுமையாக செய்யணும். இதில் வந்து ஏலக்காவும் இதுவும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி ரெண்டையும் பொடி பண்ணி ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம பாகுலே போட்டால் தான் ஃபுல்லாக நம்ம போட்டு அதில் கலரும் போது நல்லா பரவும் நமக்கு. இல்லைன்னா அது வந்து ஃபுல்லாக பரவாது. கொஞ்சமாக விட்டுண்டு முதல்ல நல்லா கலரிக்கணும். நாலு பக்கம் பாகு விட்டுண்டாச்சு. விட்டுண்டு இது வந்து நல்லா அடிக்க மேற்ப நல்லா கலரிக்கணுங்க. நீங்கள் தட்டிலையும் வச்சு கலரலாம், தட்டில் கொட்டிட்டும் கலரலாம். தட்டில் கொட்டி கலரும்போது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இறையும் இந்த பொரி. நம்ம அப்படி கலரும்போது இதுனா அந்த ஏனத்துக்குள்ளே இருக்கும். அதனால தான் இது மாதிரி ஏனத்தில் போட்டு நம்ம இந்த பொரியை இப்படி கலரணும். பாருங்க, கொஞ்சம் இருக்கிறத அப்படியே ஊற்றிக்கணும். கரெக்டாக இருக்கணும். பாகு கரெக்டாக போச்சு. வச்ச அளவு நம்ம வச்ச அளவு கரெக்டாக நல்லா கிளறிக்கணும். சரிங்களா? நல்லா 4 பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறியாச்சு. இல்லைன்னா நல்லா கிளறல அப்படின்னா அடியில் போய் அந்த பாகு அப்படியே தங்கி உறைஞ்சிடும். உங்களுக்கு மேலே இருக்கிற பொரியல கொஞ்சம் தான் இருக்கும், நடுவில் இருக்கிற பொரியல்லாம் அந்த பாகு பட்டிருக்காது. பாருங்க, இந்த சூடு கொஞ்சம் இருக்கும்போதே டக்கு டக்கு நம்ம இதை வந்து பிடிக்கணும். காமிக்கணும் பாருங்க. முதல்ல எப்போவுமே பிள்ளையாருக்கு தான் நம்ம வந்து பிள்ளையாருக்கு தான் பிடிக்கணும். பாருங்க, பிள்ளையாருக்கு நல்லா கையில் வந்து எண்ணெயோ இல்லை மாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. சின்னதாக கோபுரமாக 2 பிள்ளையார் செஞ்சிடணும். முதல்ல எந்த விசேஷமானாலும் பருப்பு தேங்காய் தான் முக்கியம். அதனால் இதுக்கு வந்து இந்த பருப்பு தேங்காய் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சும்மா ரஃப்பாக கொஞ்சம் செஞ்சுட்டு இந்த பொரி ஆறுறதுக்குள்ளே மற்றதெல்லாம் பிடிச்சாகணும் நம்ம. அதனால் ரஃப்பாக அப்படி சேர்த்து கொஞ்சம் செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். பாருங்க, பிள்ளையார் இருந்துச்சா பார்த்தீங்களா? சின்னதாக 2 பிள்ளையார் இந்த மாதிரி பிள்ளையார். எப்போவுமே இங்கே வந்ததுலேருந்து திருச்சியில் இருக்கும்போது கிருத்தியாவுக்கு பணமாக அனுப்புவேன். இங்கே வந்ததுலேருந்து நான் உருண்டையாகவே அவளுக்கு கொடுத்துட்றேன். அதனால் வந்து அவளுக்கும் 2 பிள்ளையார். அவளுக்கு 2 பிள்ளையார் நம்ம பிடிச்சிடும். திருச்சியில் இருக்கும்போது பணமாக அமைச்சிடுவேன். வர முடியாதுன்னு தலை கார்த்திகைக்கு மட்டும் எல்லாம் செஞ்சு வச்சேன். மற்ற நாள்லாம் இப்போ கோயம்புத்தூர் 2 வருஷமாக கோயம்புத்தூர்லேயே உள்ளூர்லேயே இருக்கிறதுனால சரி, அவங்க மாமியாருக்கு உடம்பு முடியாது, பாவம் அவங்க செய்யணுமே, நம்ம தான் செய்யணுமே, அதனால் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து பிடிச்சி செஞ்சே கொடுத்துருவேன். இப்போ அவளுக்கு 2 பிள்ளைகள். இந்த அவல் பொரியில் மட்டும் பிள்ளையார் பண்ணால் போதும். நெல் பொரியில் பண்ணணும் இல்லை. இது எங்கள் வீட்டு வழக்கம், அதனால் அப்படி செய்கிறோம் நாங்கள்.
நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் மாமியார் உங்கள் நாத்தனார் அவங்களாம் எப்படி செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு புள்ளியார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது உருண்டைகள் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சும்மா ரஃபாக கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம். இந்த சூடு இருக்கும்போதே பிடிச்சிடணும். சரிங்களா? எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவல் பொரி உருண்டை பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நெல் பொரி உருண்டை பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த கப்பால் 2 கப்பு இருக்குங்க. 2 கப்பு நெல் பொரி எடுத்துட்டுருக்கேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3க்கு 1 அப்படின்ற கணக்கில் தான் இருக்கும் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து முக்காப்படி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் இதோட அளவு. இப்போ நம்ம அடுப்பில் எலுப்பு சட்டியை போட்டாச்சு. அது கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே இந்த பொரியை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வடிகாலமானதுனால கொஞ்சம் நமுப்பாக இருக்கும் இதுவும். அதனால் இதையும் கொஞ்சம் வந்து அதில் போட்டு ஒரு பரட்டு லைட்டாக சூடு கட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக சீ விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு பரட்டு, அவ்வளோதான். பரட்டியாச்சு. இப்போ இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு வெள்ளத்தை போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி, இந்த வெள்ளம் கரை எடுத்தது. இந்த நெல் பொரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வந்து நெல் உமி வந்து ஓரத்தில் ஒட்டியிருக்கோங்க. அதை பூரா நம்ம பொறுக்கி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த பொரியை மட்டும் வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு உமி உள்ளே போச்சுன்னா கூட குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா டயோரி ஆரம்பிச்சிடணும், டைஜஷன் ஆகாது. அதனால அந்த உமி அதில் ஒட்டியிருந்ததுன்னா பார்த்து ஃபுல்லாக பொறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அவல் பொரியில் அந்த பிரச்சனை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மட்டும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த நெல் பொரியில் மட்டும் அந்த இது இருக்குங்க. பாகு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாகு வச்சு நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒரு 2-3 உருண்டை பிடிக்க வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாகு அலண்டு போய் உருண்டை பிடிக்க விடாமல் போகும். அப்படி போனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, அப்படியே அந்த பொரியும் இதுவுமே வச்சுக்கலாம். வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், தப்பு கிடையாது. சாஸ்திரத்து சும்மா ஒரு 2 உருண்டை பிடிச்சா போகும். எப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது அதை உடச்சி தான் சாப்பிட போகிறோம். உருண்டையாக அப்படியே வாயில் போட்டு போகிறதில்ல யாரும். ஒரு உருண்டையை அப்படியே முழுங்க போகிறதில்ல, அதை வந்து உடச்சி கடிச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்காருங்க. கண்டிப்பாக எல்லாம் ஈஸியாக வந்துடும். நான் வந்து நிறைய பெரியவங்க வயசானவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. பாகு வந்துடுத்து. இப்போ நம்ம கொட்டி பிடிச்சி உருண்டை பிடிக்கலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி இருக்குது. அதில் கொட்டி நல்லா கலரிக்கிறதுல கலந்த பிறகு நெல்பொரி வந்து அவ்வளோ டக்குன்னு அந்த சூடு ஆறாதுங்க. கொஞ்சம் இருக்கும் சூடு. அதனால் நீங்கள் டக்குன்னு அதில் பிடிச்சிடலாம். எண்ணெய், நெய் இல்லை அரிசி மாவு கூட தொட்டுன்னு பிடிச்சா கூட சூப்பராக வரும். அரிசி மாவு தொட்டுன்னு பிடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறணும், அது நான் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.